ஆல்ரெடி நேத்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோட கன்டினியூஷனா தான் இந்த வீடியோ இருக்க போது. இதுல 3வதா என்ன விஷயம் நம்ம லைஃப்ப சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நம்பர் 3 சப்கான்ஷியஸ். நமக்கு என்னதான் ஸ்கில்லு, டேலண்ட்டுன்னு சொல்லி எல்லாமே இருந்தாலும், நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, இத ப்ராப்பரா யூஸ் பண்ணவே மாட்டோம். பிகாஸ் நம்ம சப்கான்ஷியஸா அதுக்கேத்த மாரி புரோகிராம் பண்றதே கிடையாது. யூ சீ நீங்க வந்து பார்க்குற விஷயங்கள், பேசுற விஷயங்கள், பழகுற விஷயங்கள்னு சொல்லி இப்படி எல்லாமே இந்த சப்கான்ஷியஸ்குள்ள போய் ஸ்டோர் ஆகி, உங்கள அதுக்கேத்த ஒரு பெர்சனா மட்டும் தான் இந்த இந்த இடத்துல வந்து காட்டுமே தவிர, நீங்க எப்படி மாறணும்? நீங்க எப்படி இருக்கணுங்கிறது நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்கான்ஷியஸ்க்கு புரோகிராம் பண்ணணும். ரைட். ஸோ, அப்ப இந்த சப்கான்ஷியஸ்க்கு எப்படி புரோகிராம் பண்ணலாம் அப்படின்னா, 3 விஷயங்கள் மூலியமா புரோகிராம் பண்ணலாம். 1 நம்ம கோல்ஸ எழுதி வச்சு நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மூலியமா நம்மளோட சப்கான்ஷியஸ புரோகிராம் பண்ணலாம். 2 விஷுவலைசேஷன் பண்றது மூலியமா. லைக் வந்து நம்மள நெறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கண்ணாடின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கண்ணாடியில நீங்க வந்து ஸ்கின்னியா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இப்படி பார்த்து, "ஓ! நான் ஸ்கின்னியா இருக்கேன்" அப்படி சொல்லி சொல்லுவீங்க. ரைட். இப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கண்ணாடியில ஒரு உருவம் தெரியுது இல்லையா? இதே மாரி தான் செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறதும். லைக் வந்து நீங்க உங்கள எப்படி பார்க்குறீங்களோ, அந்த மாரி தான் தெரிவீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, "இல்ல நான் வந்து மோசமானவன். நான் வந்து இதுக்கு ஒரு அடிக்ட்டு. நான் வந்து இப்படிப்பட்டவன். நான் வந்து அப்படிப்பட்டவன்." நீங்க சொல்லிக்கிட்டே இருக்க என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட லைஃப்ல நீங்க பண்ற விஷயங்கள், நீங்க அட்ராக்ட் பண்ற விஷயங்கள், இல்ல உங்க சப்கான்ஷியஸ் உங்களோட விஷயங்கள் எல்லாமே இத ஒத்து போய் தான் இருக்கும். எனக்கு வந்து பயம். எனக்கு இத பார்த்தாலே பயம். அத பார்த்தாலே பயம். உங்களுக்கு ஆக்சுவலி பயம் கிடையாதுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்கள நீங்களே ஏதோ ஒரு விஷயத்தினால ஒரு அஃபெக்ட் ஆயிட்டு, இதனால எனக்கு பயம், இதனால எனக்கு பயம் உங்கள நீங்களே தப்பா புரோகிராம் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ, உங்களோட சப்கான்ஷியஸ்க்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, தப்பான ஒரு டைரக்ஷன காட்டுறீங்க. லெட்ஸ் சே ஈஸியா சொல்றேனே, இப்போ வந்து ஒரு படம் பார்க்க போறீங்க. படம் பார்க்குறீங்க உட்காந்து. படம் பார்க்கும்போது அந்த படத்துல இருக்கிற அந்த ஒரு ஹீரோ கேரக்டரோட பயங்கரமான ஒரு கனெக்டிவிட்டி ஆயிடுது. ஓகே. ஸோ, அந்த பயங்கரமான கனெக்டிவிட்டி ஆனோனே, நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த ஒரு ஹீரோவாவே உங்கள நீங்க நெனச்சுக்கிட்டு, ஒரு 4, 5 நாள் என்ன பண்றீங்க, அதே விஷயத்த அப்படியே அந்த ஹீரோ பண்ற மாரி அந்த ஸ்டைலா பண்றது, அப்படி ஒரு பபிள் கம் அப்படி தூக்கி போடுறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் பண்றீங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, பிகாஸ் உங்களோட சப்கான்ஷியஸ் என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு உண்மையா, பொய்யான்னு தெரியாது. இப்போ கான்ஷியஸ்லி நம்ம ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஓகே, கான்ஷியஸா ஓகே இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சப்கான்ஷியஸ பொறுத்தவர அது உண்மையா, பொய்யான்னு தெரியாதனால, ஓகே அது எல்லாமே உண்மைன்னு சொல்லி அப்படியே எடுத்துக்குது. ஸோ அதனால தான் வந்து ஒரு சோகமான சாங் கேட்டா நம்ம ரொம்ப அப்படியே டவுனா ஃபீல் ஆவுறது. நம்மளும் அதோட கனெக்ட் பண்ணிக்கிறது. இது எல்லாத்துக்குமான மெயின் ரீசனே நீங்க என்ன பண்றீங்க, அதாவது சப்கான்ஷியஸ்க்கு நீங்க காட்டுற விஷயம் உண்மையா, பொய்யான்னு தெரியாம எடுத்துக்கிறது தான். ஸோ நீங்க கான்ஷியஸ்லி பண்ற விஷயத்துக்கும், சப்கான்ஷியஸ்லி பண்ற விஷயத்துக்கும் நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. நீங்க சப்கான்ஷியஸ்லி குடுக்குற ஒரு ஃபீடு தான் வந்து கான்ஷியஸா மாறி, அத உங்க லைஃப்ல வந்து இம்பாக்ட் பண்ண வைக்குது. ரைட்? ஸோ, அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, சப்கான்ஷியஸ்லி குடுக்குற விஷயங்களையே நீங்க வந்து ப்ராப்பரா ஒரு நல்ல விஷயங்களா குடுக்கணும். அது மேபி இந்த அஃபர்மேஷன்ஸ் இல்ல வேர்ட்ஸ் சொல்றது மூலியமா, இல்ல உங்களோட விஷுவலைசேஷன் விஷுவலைஸ் பண்ணி பாருங்களேன். நீங்க ஒரு கான்ஃபிடென்ட்டான பெர்சன் சொல்லி, நீங்க என்னன்னா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்தா அது எந்த அளவுக்கு வந்து ஒரு இமேஜா வந்து டக்குன்னு விழுமோ, அந்த மாரி நீங்க ஃபோட்டோ எடுத்தா நீங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்க மாரி, நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கிற மாரி, நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா எல்லா இடத்துலயும் ஃபீல் பண்ற மாரி. லெட்ஸ் சே பாக்ஸிங் கிளாஸ் போறதுக்கு முன்னாடி சரி, ஜிம்முக்கு போறப்பயும் சரி, நான் வந்து கண்ண மூடி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இல்ல ஒரு 1 மினிட் ஆவது ஜஸ்ட் ஒரு விஷுவலைஸ் பண்ணுவேன். நான் அங்க போய் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றேன். செம்மையா பெர்ஃபார்ம் பண்றேன். அங்க இருக்கிற எல்லாருமே என்ன வந்து பயங்கரமா பாராட்டுறாங்க. என்னோட மாஸ்டர், என்னோட ட்ரெய்னர் என்ன சூப்பரா பாராட்டுறாங்கன்னு சொல்லி இப்படி எல்லாத்துலயுமே நான் வந்து வாவ்! சூப்பர்ங்க. அந்த ஒரு ஃபீல் எனக்கு நான் குடுத்துக்கிட்டே இருப்பேன். இது என்ன ஆகும் அப்டின்னா, சப்கான்ஷியஸ்க்கு தெரிஞ்சுக்கும். ஓகே, இவன் இப்படிதான் பண்றான். ஸோ கிட்டத்தட்ட நான் அதுக்கேத்த மாரியே அங்க போய் நடந்தப்ப, அதுக்கேத்த மாரியே அங்க நான் புரோகிராமும் ஆவேன். ரைட்? ஸோ நான் உங்களுக்கு சொல்ற விஷயமே இதுதான். நீங்க சப்கான்ஷியஸ்லி ஒரு விஷயத்த குடுக்கவே இல்ல அப்டின்னா, உங்க லைஃப் என்னைக்குமே சேஞ்ச் ஆகாது. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இப்ப பணம் உங்களுக்கு நெறைய சம்பாரிக்கணும்னு ஆசை இருக்கும். பணம் வேணும், புகழ் வேணும், அதிகாரம் வேணும்னு எல்லா ஆசையும் இருக்கும். ஆனா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்புமே உங்க சப்கான்ஷியஸ்லயே உங்கள ட்ரெயின் பண்ணணும்னு யோசிக்கவே மாட்டீங்க. ஒரு சில பேர் பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஆனா, ஆள் பார்க்க அந்த அளவுக்கு ஒண்ணும் வாவ் அப்படி கான்ஃபிடென்ட்டான ஆள் மாரி தெரியவே மாட்டாங்க. ஆனா, அவங்க லைஃப்ப சேஞ்ச் பண்றதுல அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. பிகாஸ் சப்கான்ஷியஸ்லியே அவங்களுக்கு தெரியும். நீங்க என்னதான் போய் "டேய் டேய் இல்லடா, நீ அந்த அளவுக்குலாம் ஒர்த்தே இல்லடா" அப்படின்னு சொல்லி சொன்னா கூட, அவன் நம்பவே மாட்டான் அந்த விஷயத்த. ஒரு சின்ன ஒரு கதை இந்த இடத்துல ஞாபகம் வந்துச்சு. "த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட்" அப்படிங்கிற புக்ல இந்த கதை இருக்கு. முடிஞ்சா போய் படிச்சு பாருங்க. ஒரு ஷிப்ல வந்து 2 பெர்சன் வந்து போயிட்டுருப்பாங்க. ஒருத்தர் வந்து முன்ன முன்ன பின்ன பழக்கமே இல்லாதவர். ஓகேவா? இன்னொருத்தவரு முன்ன பின்ன பழக்கம் இருக்கிறவரு. முன்ன பின்ன பழக்கம் இல்லாதவர்கிட்ட போயிட்டு
ப்ரோ என்ன ப்ரோ உங்க மூஞ்சே ஒரு மாரி இருக்கு. வாமிட் வர மாரி இருக்கா? எதுவும் சீஸிக் ஆயிடுச்சா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அவர் வந்து ஆ ஒருவேள அவங்க சொன்னத அவர் எடுத்துக்கிட்டு, ஆமா ஒருவேள சீஸிக் ஆயிடுச்சோ, சீக் ஆயிடுச்சோன்னு சொல்லி யோசிக்க அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சீஸிக் வந்துருமா. லைக் உடம்பு முடியாம போயிருமா, வாந்தி எடுப்பாராம். அந்த போட்ல போறதுனாலே அவருக்கு ஒரு மாரி அலர்ஜி ஆயிருமா. அதே இன்னொருத்தர்ட்ட போயிட்டு, ப்ரோ நீங்க என்ன நீங்களும் அதே விஷயத்த அதே மாரி உங்க மூஞ்செல்லாம் ரொம்ப சிவந்து போயிருக்கு. சீஸிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா கூட, அவர் ஓ! சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு. அவரோட நம்பிக்கை எப்படி இருக்கும்னா, ஸ்ட்ராங்கா இருக்கும். இல்ல எனக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்ல. பிகாஸ் சப்கான்ஷியஸ்லி அவர் அவருக்கு அந்த ஷிப்ல போறதுனா பயம் இல்லங்கிறத அவர் பிலீவ் பண்றாரு. அதனால அவருக்கு அந்த இடத்துல எதுவுமே நடக்கவே இல்ல. பட் இவரு என்ன பண்றாருன்னா, புதுசு அப்படிங்கிறதுனால மத்தவங்க சொன்னத அப்படியே எடுத்துக்கிறாரு. ஒரு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸு சொக்காலாம் போட்டு போவோம். வாவ்! செம்மல்ல அப்படின்ட்டுன்னு. நமக்கு அது ரொம்ப புடிச்சிருக்கும். கண்ணாடில பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும். பட் ஆனா யாராவது ஒருத்தர் நம்மகிட்ட வந்துட்டு, "ஏய் இது என்னடா நல்லாவே இல்ல." ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா, நமக்குள்ள அந்த தாட் போய் ஆழமா பதிஞ்சிரும். அதனாலயே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆமா நல்லா இல்லையோ! நல்லா இல்லையோ! எப்படின்னு யோசிப்போம். அது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் அந்த சட்டை போடுறதே நம்ம விட்டுருவோம். பிகாஸ் அது நமக்கு நல்லாவே இல்ல. செட்டே ஆவல அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசுல எனக்கு இப்படிதான். என்னோட 2, 3 டீச்சர் நீ சிரிக்கிறது நல்லாவே இல்ல. நல்லாவே இல்லன்னு சொல்ல நான் சிரிக்கிறதே வந்துரும். எப்பவுமே ஆ, யாஹ்! இப்படி இருக்கிறது தான் கெத்துன்னு நான் நெனச்சுக்கிட்டு, இப்படியே தான் எல்லா இடத்துலயுமே மேக்ஸிமம் இடத்துலயும் நான் சுத்திட்டே இருப்பேன். பட் ரீசென்ட் டைம்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஸ்மைலுக்கு இருக்கிற பவர் பயங்கரம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வண்டியில போனா கூட நான் ஸ்மைல் பண்ணிட்டே தான் போவேன். யாராவது பார்த்தாங்க அப்படின்னா பார்த்துட்டு போவேன். நெனச்சாங்க அப்படின்னா நெனச்சுட்டு போங்க. எனக்கு அத பத்தி கவலையே இல்ல. பிகாஸ் எனக்கு ஸ்மைல் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம். டோப்பமைன பயங்கரமா இன்கிரீஸ் பண்ணி குடுக்கும். என்ன ரியலாவே ஹேப்பியா மாத்தும் இந்த ஸ்மைல் பண்றது அப்படிங்கிறது. அப்படிங்கும்போது, நான் ஏன் ஸ்மைல் பண்றத விட்டுக் குடுக்கணும்? அப்படிங்கிற ஒரு ஒரு மென்டாலிட்டி என்ட்ட இருக்கும். இன்னைக்கு யாராவது என்கிட்ட "நீ நல்லா இல்ல, நீ சரியில்ல" கெட்ட வார்த்தையில திட்டினா கூட, அத பெருசா பெரிய ஒரு இம்பாக்ட்டா நான் எடுத்துக்கவே மாட்டேன். பிகாஸ் அத நான் எடுத்துக்கிட்டா தான் பிரச்சனையே. "ஓ! அவனுக்கு கடக்குறான்" அப்படின்னு போயிட்டே இருந்தா அங்க பிரச்சனையே கிடையாது. ரைட். ஸோ என்னால நல்லா பேச முடியும். நான் எப்பவுமே வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சூப்பரா பேசுறேன், செம்மையா பேசுறேன், கான்ஃபிடென்ட்டா பேசுறேன் அப்படின்னு நான் விஷுவலைஸ் பண்ணிட்டு பண்ணும்போது, என்னோட பாடியில, என்னோட ஒரு சப்கான்ஷியஸ்ல என்னோட பேச்சு கிட்டத்தட்ட எல்லாமே அதுக்கேத்த மாரி தான் புரோகிராம் ஆகுது. அதுக்கேத்த மாரி தான் நான் சூப்பரா பேசுறேன் இந்த இடத்துல. மேபி நான் நல்லாவே பேச மாட்டேன் அப்படின்னு நான் நெனச்சேன் அப்படின்னா, நல்லாவே பேச மாட்டேன் அந்த இடத்துல. நீங்க வேணா அந்த விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போறீங்க. இல்ல உங்களோட ஸ்கூல் போறீங்க, ஆஃபீஸ் போறீங்க, காலேஜ் போறீங்க, எங்க போறீங்கனாலும், ஜஸ்ட் அங்க போறதுக்கு முன்னாடி நீங்க போறீங்க, காலடி எடுத்து வைக்கிறீங்க, சூப்பரா அங்க இருக்க எல்லார்ட்டயுமே பேசுறீங்க. உங்களோட ஒர்க்க சூப்பர்வா பார்க்குறீங்க. கிளம்பி சூப்பரா ஹேப்பியா வெளிய வரீங்க. இப்படி யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பா அந்த விஷயம் நடக்கும். இத நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் மைண்ட் செட் இதான் இதுக்கு முக்கியமான காரணம். மைண்ட் செட் முதல்ல ப்ராப்பரா இருக்கணும். அதுக்கான கோச்சிங் தான் நான் குடுக்குறேன். வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீன்ல குடுக்குறேன். இல்ல கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். என்னோட Instagram ஐடியும் கீழ இருக்கும். முடிஞ்சா நீங்க 2துலயும் மெசேஜ் பண்ணுங்க. நான் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பத்தி உங்களுக்கு சொல்றேன். என்னோட கோர்ஸ்ல எடுத்துக்கங்க. நம்மளோட லைஃப்ப நம்ம சேஞ்ச் பண்றதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்றதுக்கு எப்பவுமே யோசிக்கவே கூடாது. ரைட்? So be strong and stay positive. This is KJ. I will see you in this informative video and thank you for watching my video. Love you guys. கலக்கிட்டேன்.